யோபுவின் சரித்திரம் பாருங்கள். எல்லா புத்தகத்துக்கும் பெயர் எப்படி இருக்கும்? அந்த பெயர் வெறுமையாக இருக்கும். ஆனால் ரூத்துக்கும் யோபுவுக்கும் மட்டும் தலைப்பு எப்படி இருக்கும்னா, இது யோபுவின் சரித்திரம். இது ஒரு சரித்திர செய்தியாக இருக்கிறது. எது? உடம்பெல்லாம் பருக்கள் வந்தது, அது சரித்திரம். ஹல்லேலூயா. நோய்வாய்ப்பட்டது சரித்திரம். பிரிவை சந்தித்தது சரித்திரம். உபத்திரவத்தை சந்தித்தது சரித்திரம். பிள்ளைகளை இழந்தது சரித்திரம். மிருகங்களை இழந்தது சரித்திரம். கிடந்த அவர்களிடத்தில் இருந்த எல்லா சம்பத்துகளும் போய்விட்டதே, அது சரித்திரம். அதுதான் சரித்திர நூலாக இருக்கிறது. ஹல்லேலூயா. யோபுவின் சரித்திரம் என்று வரும்போது இதில் முதல் இதற்கு நான் வைத்த தலைப்பு என்ன அப்படின்னா, மந்திர கடுகு. என்னது? மந்திர கடுகு. என்ன இப்படியெல்லாம் இருக்க டைட்டில் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஆனால் அந்த டைட்டிலுடைய அதோடைய பொருள் என்னன்றதை கடைசியில் தான் நான் சொல்லுவேன். கடைசியில் நான் சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் கேட்கணும். இதனுடைய தலைப்பு மந்திர கடுகு. பாடுகள் எல்லாமே பாடங்கள். பாடுகள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையிலே பாடங்கள் என்பதை இந்த யோபுவின் சரித்திரம் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். த புக்ஸ் ஆஃப் பொயட்ரி என்று சொல்லுவார்கள். புக்ஸ் ஆஃப் பொயட்ரி அப்படின்னா என்ன? பாட்டாகமம் என்று வேதாகமத்தை பிரிக்கிறது. இந்த நான் பைபிள் காலேஜில் டீச் பண்ணுவேன். இது பாட்டாகமத்தை நான் நிறைய இடங்களில் டீச் பண்ணுவேன். அந்த பாட்டாகமம் என்பது 5 பாடல் புத்தகங்களாக நம்முடைய வேதாகமத்தில் இருக்கிறது. அதில் யோபுவும் ஒரு பாடல் புத்தகம். அது ஒரு சங்கீத புத்தகம். யோபு ஒரு பாடல், ஒரு கவிதை புத்தகம். அதனால தான் அதில் நீதிமொழிகள், சங்கீதம், அதே போல் பிரசங்கி, உன்னத பாட்டு, இந்த யோபு இதெல்லாமே பாடல் புத்தகங்களில் ஒரு பாடலாக இருக்கிறது. உபத்திரவத்தை நாம் பாட வேண்டும். ஹல்லேலூயா. உபத்திரவத்தை நம்ம என்ன பண்ணணுமா? கவிதையாக எழுதுகிறார். உபத்திரவத்தை கவிதையாக எழுத முடியுமா? ஒரு தம்பி கவிதை ஏன் எழுதுகிறாய் அப்படின்னு சொல்லும்போது, காதலில் பிறப்பது கவலை, கவலையில் பிறப்பது கவிதைன்னா அது மாதிரி கவலையில் பிறப்பது கவிதை என்பது போல இந்த உபத்திரவமானது பாடலாக பாடப்பட்டது. ஹல்லேலூயா. பாடலாக பாடப்பட்டது என்றால் உபத்திரவத்தின் எல்லை எவ்விதமாக இருந்திருக்க வேண்டும், அந்த உபத்திரவத்தை அவர் எவ்விதமாக எடுத்துக்கொண்டார், அவர் அதை எவ்விதமாக தீர்மானித்தார் என்பதை நாம் இதில் அறிந்து கொள்ளலாம். 2 முக்கிய பாடங்கள் என்ன என்றால், கடவுளுக்கு நம்மை தெரியும். முதல் பாடம் என்னது? God knows us. 2வது பாடம், கடவுள் சோதனைகளை தம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். God limits trials. எல்லா சோதனையும் உன் திராணிக்கு தக்கதாக என்றால் அது யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? கடவுளின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எல்லா சோதனைகளும் கடவுளின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. கடவுள் நம்மை அறிந்தவராக இருக்கிறார். 2 பாடங்கள், முக்கியமான பாடங்கள் இதில் நம்ம பார்க்கலாம். இந்த யோபுவை குறித்து புதிய ஏற்பாட்டில் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். எங்கே சொல்லப்பட்டிருக்கு? இதோ பொறுமையாக இருக்கிறவர்களே பாக்கியவான். பொறுமையாக இருக்கிறவர்களே பாக்கியவான். அப்புறம் யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செய்தியின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். பார்த்தீங்களா? அதில் என்ன? யோபுவுடைய பொறுமை. அந்த புதிய ஏற்பாட்டின் செய்தி அவருடைய பொறுமை. பொறுமை இருந்ததினால்தான் யோபு அதை பாடலாய் பாட முடிந்தது. ஹல்லேலூயா. உபத்திரவத்தை பாடலாய் பாடுவதற்கு அந்த பொறுமை மிகவும் முக்கியமாக இருந்தது. அடுத்து இதில் இன்னொரு காரியம் என்ன என்றால், God gives a conduct certificate. நற்சான்று இதழை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? கடவுள் நமக்கு என்ன கொடுக்கணும்? சர்டிஃபிகேட் கொடுக்கணும். யாரை பற்றி சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு? யோபுவை பற்றி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கிறார், நற்சான்றிதழ். அந்த நற்சான்றிதழை குறித்த வசனம் எது? 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோபு 1:8. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் ஆகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். எவ்வளோ பெரிய சர்டிஃபிகேட் பாருங்க. இந்த சர்டிஃபிகேட்டை யார்கிட்ட கொடுத்தாருன்னா, சாத்தான்கிட்ட கொடுத்தாரு. அதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்மை குறித்த சான்றிதழை அவர் சாத்தானிடம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா.
நம்மக்கிட்ட கொடுக்கறது இல்லை. நீ ரொம்ப நல்ல பையன், நீ ரொம்ப அப்படி இருக்க, அது இல்லை, அது முக்கியமல்ல. நமக்கு யார் சத்துருவோ அவனிடத்தில் சொல்ல வேண்டும் இவன் யார் என்று. கர்த்தர் நம்மை குறித்து சாத்தானிடம் கொடுத்தார். The certificate was given to Satan. சாத்தானிடம் கொடுக்கப்பட்டது. சாத்தானை நோக்கி, அப்போ சாத்தானை நோக்கி இவ்வளோ பெரிய ஒரு லிஸ்ட் கொடுக்குறார். என்ன? உத்தமன், சன்மார்க்கன், கடவுளுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன், அவனை போல ஒருவன் பூமியில் இல்லை. ஹல்லேலூயா. அவனை போல ஒருவன் பூமியில் இல்லை. இவ்வளவும் ஒரு காரியத்தை நமக்கு உணர்த்துகிறது. என்ன என்றால், இப்படியெல்லாம் இருந்தால் சாத்தான் கவனம் வைப்பான். ஹல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். இப்படிலாம் இருந்தீங்கனாக்கா அவன் கண்டுக்காமல் போயிடுவான்னு நினைக்காதீங்க. அப்போ தான் கவனம் வைப்பான். யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, கவனம் வைத்தாயோ என்று கேட்ட பின்பு தான் இந்த லிஸ்ட்டை கொடுக்குறார், இவன் யார் என்று. ஆகையால் உத்தமனாய் இருந்தால் சோதனை வரும். ஹல்லேலூயா. உத்தமனாய் இருந்தால் சோதனை வரும். சன்மார்க்கனுக்கு சோதனை வரும். கடவுளுக்கு பயந்தால் சோதனை வரும். பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் இருந்தால் சோதனை வரும். பூமியில் இவனை மாதிரி இல்லைன்னு சொன்னால் முதல்ல சோதனை வரும். நம்மேல் கவனம் வைக்க அவன் காத்து கொண்டிருக்கிறான். அவனிடத்திலே நம்மை குறித்து கர்த்தர் பேசுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. த பிஹைண்ட் த சீன் அப்படின்னு சொல்லுவாங்க. திரைக்கு பின்னால் அந்த காட்சியை மட்டும் நம்ம பார்ப்போம். அந்த காட்சி எப்படி எடுக்கப்பட்டது, அதற்கு முன்பாக அது எப்படி எழுதப்பட்டது, அதற்கு முன்பாக இது எப்படி உருவாக்கப்பட்டது, அந்த காட்சியை குறித்த என்ன திட்டம், அதன் பின்புலன் என்ன, எதற்காக இது, என்ன தீர்மானத்தில் இந்த காட்சி அமைக்கப்பட்டதுன்றதெல்லாம் ஸ்கிரிப்டுடைய ஒரு கிராமர். ஹவு டு ரைட் அ ஸ்கிரிப்ட்னாக்கா அதுக்கு பின்புலம் இருக்கும். இங்கும் அப்படித்தான். இந்த சோதனைக்கு பின்பாக ஒரு பின்புலம். கர்த்தரும் சாத்தானும் பேசிக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. அந்த பிஹைண்ட் த சீனை கடைசி வரைக்கும் காட்டவே மாட்டாங்க. படம் எடுத்தவங்களுக்கு தான் தெரியும். படம் எடுத்தவங்களுக்கு தான் தெரியும் அது எப்படி எடுக்கப்பட்டது என்று. யோபுவிடம் கர்த்தர் சொல்லவே இல்லை. கடைசி வரை சாத்தானை சந்தித்தேன், அவன் இப்படி சொன்னான், அதனால்தான் உனக்கு இது நடந்தது என்று ஒரு நாளும் சொல்லவில்லை. பிஹைண்ட் த சீன். ஒரு அலையில் சொல்லலாமா? பிஹைண்ட் த சீன். அதை மறந்துடுங்க. கர்த்தர் நமக்கு சான்றிதழ் கொடுக்கிறார் என்பதை மாத்திரம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் கொடுக்கிற சான்றிதழ் யாரிடம் என்றால் அது சாத்தானிடம். அதான் ரொம்ப முக்கியம். எங்கே கொண்டு போய் கொடுக்குறார் பாருங்க, அதுதான் ப்ராப்பர் பிளேஸ், சரியான இடம். ஏனென்றால் அதை அவன் கவனம் வைக்கிறான் என்பதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்மையும் அறிந்திருக்கிறார். சாத்தான் உன்னை கவனம் வைக்கிறான் என்பதையும் அறிந்திருக்கிறார். அதற்கு பின்பு அவன் கவனம் வைத்த பின்பும் அனுமதிக்கிறவராக இருக்கிறார். அதுதான் சோதனைக்கும் பரீட்சைக்கும் உள்ள வித்தியாசம். ஹல்லேலூயா. The test differs from temptation. ஆங்கிலத்தில் அழகாக இருக்கும். ஆங்கிலத்தில் டெம்டேஷன் வேறு, டெஸ்ட் வேறு. தமிழில் எல்லாமே சோதனைன்னு இருக்கும். அப்படி அல்ல. பரீட்சித்து பார்ப்பது வேறு, பரீட்சை வேறு, சோதனை வேறு. சாத்தான் சோதனையை கொடுக்கிறவன், கர்த்தர் பரீட்சித்து பார்க்கிறவர். கர்த்தருடைய பரீட்சைக்கு எது காரணமாக இருக்கிறது என்றால் சோதனையை அனுமதிக்கும் போது காரணமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சோதனையை அனுமதித்து அவர் பரீட்சித்து பார்க்கிற கர்த்தர். நம்முடைய சோதனைகள் அனுமதிக்கப்படுகிறது. எப்படி அனுமதிக்கப்படுகிறது என்றால் அது கர்த்தரால் அனுமதிக்கப்படுகிறது. கர்த்தரால் அனுமதிக்கப்படுவதற்கு காரணம் என்ன என்றால் அவர் உன்னை பரீட்சித்து பார்க்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த பரீட்சித்து பார்க்கும்போது எப்படி நிலை நிற்கிறாய் என்பதை கர்த்தர் அறிந்து கொள்ள கர்த்தர் எல்லாரையும் பயன்படுத்தி கொள்வார். சாத்தானை கூட பயன்படுத்தி கொள்வார். ஹல்லேலூயா. சாத்தானை கூட at times God uses even Satan. அவரையும் பயன்படுத்தி கொள்ளுகிறார். தேவ புத்திரர்கள் மாத்திரம் கடவுளை சுற்றி இல்லை, சாத்தானும் அங்கே வந்து நிற்கிறான். யாரெல்லாம் வந்துருந்தாங்களாங்க? தேவ புத்திரர்கள்லாம் வந்து நின்னா நடுவில் சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தன் வந்து நிற்கிறான். யோசிச்சு பாருங்களேன். அவன் எங்கும் வந்து இருப்பான். ஏனென்றால் கர்த்தருடைய சந்நிதியில் சாத்தான் வந்து நின்றான் என்று வசனம் சொல்லுகிறது. சபைக்குள்ளும் சாத்தான் வருவான். இங்கேயும் உட்காண்டிருப்பான், சொல்ல முடியாது. உடனே நீங்கள் உங்களை திரும்பி பார்த்துக்காதீங்க. இங்கும் அவன் அமர்ந்திருப்பான். கர்த்தருடைய சந்நிதியில் சாத்தான் இருப்பது உறுதி. கர்த்தருக்கு தெரியும். தேவதூதர்களிடம் பேசுகிறாரோ இல்லையோ சாத்தானிடம் பேசுவார். எங்கே போயிட்டு வந்தப்பா?
ஆண்டவர் கரெக்டாக தான் எல்லாத்தையும் கேட்குறேன். எங்கேருந்துப்பா வந்தேன்? நல்லா சுற்றி பார்த்தேன், எவனை விழுங்கலாமோ என்று நான் சுற்றி திரிந்து இங்கே வந்தேன். நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க. நான் கவனம் வைத்தது யோபு. ஹல்லேலூயா. நான் கவனம் வைத்தது யோபு என்பதை அவன் தெளிவாய் சொல்லுகிறான். 2 ட்ரையல்ஸ். முதல் அதிகாரத்திலே ஒரு ட்ரையல், அவன் போய்விட்டான் என்று வசனம் சொல்லும். எந்த வசனம் பாருங்க, அவன் 12ஆம் வசனம், கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். ஃபஸ்ட்டு. 2ஆம் அதிகாரம் முதல் வசனம், பின்னொரு நாளில் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து நின்றான். 2வது அட்டம்ப்ட். முதல் அட்டம்ப்ட் என்னன்னா, அவர் எதெல்லாம் அவனுக்கு கொடுத்தாரோ அதெல்லாம் தூக்கிட்டான். ஹல்லேலூயா. அதெல்லாம் தூக்கிட்டு திரும்ப வந்து நிற்கிறான். மறுபடியும் கர்த்தர் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? 3ஆம் வசனம் படிங்க. 2:3. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை, முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான். ஹல்லேலூயா. 2வது சர்டிஃபிகேட் பார்த்தீங்களா? நான் முதல்ல சொன்ன போயிட்ட எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வந்திருக்க, நீ என்னை ஏவி பார்க்குற நீ, ஆனாலும் அவன் உத்தமத்திலே நிலை நிற்கிறவனாக இருக்கிறான், அதை மறந்து விடாது. செகண்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கிறாரு. உத்தமன், சன்மார்கன், கடவுளுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன், அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. முதலில் உத்தமன். 2:12 வாசிங்க. யோபுடைய சரித்திரத்திலே 2:12. அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உரு தெரியாமல் போய்விடும். உத்தமனாய் வாழ்ந்தால் உரு தெரியாமல் போக வசதி வாய்க்கொண்டு. ஒவ்வொன்றுக்கும் இருக்கு பாருங்க. அடுத்து 7:5 படிங்க. என் மாம்சம் பூச்சிகளினாலும் அடைப்பற்றின புழுதியினாலும் பூச்சிகளினால் அப்படியே மூடப்பட்டிருக்கிறது. சன்மார்கனாய் வாழ்ந்தால் பூச்சிகளும் மூடிக்கொள்ளும். அடுத்து 30:17 வாசிங்க. ராக்காலத்திலே என் எலும்புகள் துளைக்கப்பட்டு என் நரம்புகளுக்கு இளைப்பாறுதல் இல்லை. கடவுளுக்கு பயந்தால் நரம்புகளுக்கு இளைப்பாறுதல் இல்லாமல் போக வாய்ப்பு உண்டு. ஹல்லேலூயா. 30 வாசிங்க. என் தோல் என் மேல் கருத்து போயிற்று, என் எலும்புகள் உஷ்ணத்தினால் காய்ந்து போய்விடும். பொல்லாப்புக்கு விலகும் போது எலும்புகள் எல்லாம் காய்ந்து போய்விடும். ஹல்லேலூயா. அதை மறந்துடக்கூடாது. பாடுகள் என்றால் இந்த 2:12, 7:5, 30:17, 30:30 இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொன்று நடக்கும். ஆனாலும் நிலை நிற்கிறாய் என்று அவனிடம் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். இதுல இருந்து ஒரு 3-4 விஷயத்தை நம்ம பார்க்கலாம். என்னன்னு பாருங்க. முதலிலே கர்த்தர் வேலி அடைக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு வேலி அடைக்கும் கர்த்தர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? இவர் என்ன சொல்றாரு? கவனம் வைத்தாயோ? இவன் உடனே திருப்பி கேட்குறான், வேலி அடைக்கவில்லையோ? எப்படி இருக்கு பார்த்தீங்களா? 2 பேருடைய ஆர்கியூமெண்ட். கரெக்டாக ஆண்டவர் கேட்குறாரு, அவன் மேலே கவனம் வச்சியாப்பா, நீங்கள் வேலி அடைக்கல, நான் கவனம் வச்ச மட்டும் என்ன ஆகிடும்? கர்த்தர் நமக்கு வேலி அடைக்கிறார் என்பது நமக்கு முன்பாக சாத்தானுக்கு தெரிந்திருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நமக்காக வேலி அடைக்கிறவர் என்பதை சாத்தான் முதலில் அறிந்திருக்கிறான். நாம் அறிந்திருக்கிறோமோ இல்லையோ, அவன் முதலில் பார்த்திருக்கிறான். நம்மேல் கவனம் வைப்பதை கர்த்தர் பார்க்கிறார், நமக்கு வேலி அடைப்பதை சாத்தான் பார்க்கிறான். ஹல்லேலூயா. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. 2 பேருக்கு தான் அங்கே போட்டி, நடுவில் மாட்டின்னு நம்ம தான் அவசரப்படுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உத்தமத்திலே நீ நிலை நின்றால் அது அவஸ்தை அல்ல, அது பாடு அல்ல, அது வெற்றியின் முழக்கம்.
அப்படி இருந்தால் அது பாட்டாக மாறும். உபத்திரவம் பாட்டாக மாறுவது எப்பொழுது என்றால் நிலை நிற்கும் போது மாறும். நீ நிலை நிற்க வேண்டும். அப்படி இருந்தால் அது பாடல் புத்தகமாகவே மாறும். ஹல்லேலூயா! எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பாடல் புத்தகம் என்று சொல்லப்பட்டு பாடுகளை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது என்றால் பாடுகள் எல்லாம் நமக்கு பாடங்கள் மட்டுமல்ல, பாடல்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது பாடல்கள். இரண்டாவது, சாத்தான் நம்மை குற்றப்படுத்துவான். முதல் நான் சொன்னேன், கர்த்தர் வேலி அடைக்கிறவர், சாத்தான் குற்றப்படுத்துகிறவனாக இருக்கிறான். 9வது வசனம் படிங்க. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு விருதாவாகவா உங்க கடவுளுக்கு பயந்து நடக்கிறான்? என்ன பேசுறீங்க நீங்க? சும்மா ஒன்றும் அவன் உங்களுக்கு பயப்படல. உங்க கையை நீட்டி பாருங்க. எப்படி பார்த்தீங்களா? ஆண்டவரையோ போட்டு வாங்கணும்னு பார்க்குறவன் தான் சாத்தான். நிறைய இடத்துல ட்ரை பண்ணிவிட்டு மூக்கு உடைஞ்சி போவான். ஆனாலும் அவன் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான். கடவுளிடமே அத்தனை முறை முயற்சி செய்கிறவன் நாம் எம்மாத்திரம். அதை மறந்துடாதீங்க. we are nothing before him. ஏன்னா அவருக்கே போட்டு வாங்குறான், அவர்கிட்டயே பைபிள் வசனம், அவர்கிட்டயே வார்த்தையை சொல்லி அவன் கேட்கிறான் என்றால் நாம் எம்மாத்திரம். இந்த இடத்துல 5வது வசனம் படிங்க. 1:5. விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களிலே செய்து வருவான். அப்படி செய்து வருவான். அடுத்த வசனம் என்ன வருது? ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தான் ஃபேமிலி நல்லா போயிட்டு இருக்குன்னு பார்த்தான், ஒழுங்கா பலி செலுத்துறாருன்னு பார்த்தான். எல்லா பிள்ளைகளையும் அதுவும் வரிசைப்படி இலக்கமாய், மூத்த பிள்ளைக்கு முதற் பேரானவனுக்கு என்ன பலி, இரண்டாவதுக்கு என்ன பலி, அவ்வளோ அழகாக ஒவ்வொரு வருஷமும் ஒருவேளை என் பிள்ளைகள் பாவம் செய்து விடுவார்களோ என்று யோசிக்கிற ஒரு உத்தம தகப்பனாய் இருந்தான் என்பதை தெரிந்தவுடன் இவன் அங்கே போகிறதுக்கு முன்னால் இங்கே வந்தான். யார்கிட்ட வந்தான்? ஆண்டவர்கிட்ட வந்தான். ஏனென்றால் அவர் வேலி அடைத்திருக்கிறார் என்பதை பார்த்ததினால் அவரிடத்தில் வந்தான். சும்மா ஒன்றும் இந்த உபத்திரவம் நடக்கலைங்க. நேரடியாக வந்து அப்படியே அவன் எல்லாமே செய்ய முடியாது. ஏனென்றால் நாம் வேலி அடைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க. என்றைக்கு நீங்கள் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கே நாம் வேலி அடைக்கப்பட்டவர்கள். அதை அறிந்ததினால் நேரடியாக உங்களை தாக்க முடியாது. அவன் கர்த்தரிடம் சென்று முறையிட்டு அவர் அனுமதி, அது பரீட்சைக்கு அனுமதியாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால் பாடல் புத்தகமாக மாறும். இந்த யோபுவின் புத்தகம் பாடல் புத்தகமாக மாறும். எந்த ஒரு இடம் பிரைஸ் அண்ட் வர்ஷிப் எங்கே நடந்தது? பவுலும் சீலாவும் அங்கே கட்டி கால்களெல்லாம் கட்டப்பட்ட போது பாடினார்கள். ஜாலியாக உட்காந்து தபலா வாசிப்பாருங்களா? அந்த பாட்டு அது அல்ல. எங்கே பாடினாங்க? உபத்திரவத்தின் மத்தியிலும் அங்கே துதி ஆராதனை நடந்ததே. அதுதான் கர்த்தருக்கு பிரியம். உன்னுடைய சந்தோஷத்திற்கு பாடுவது அல்ல, அவருடைய பிரியத்திற்கு பாடுவது. எந்த சூழ்நிலையில் பாடுகிறாய்? யோபு பாடல் புத்தகமாக எழுதினார். பாடுகளை பாடல் புத்தகமாக மாற்றியதினால்தான் அது சரித்திர நூலாக இன்றைக்கு நாம் படிக்கிறோம். மூன்றாவது, கர்த்தர் எல்லை குறிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தர் நமக்கு எல்லை குறிக்கிறவராக இருக்கிறார். 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே. பவுண்டரி எங்கே வைக்கிறார்? எல்லையே. ஒரு கிரவுண்ட் இருந்தால் பரவாயில்ல, எடுத்துக்கோ, அவன் மேலே கை வைக்காது. நம்ம என்ன பண்ணுறோம்? நீ என்னையாவது எடுத்துக்கோ, இந்த லேண்டை மட்டும் விட்டுறாத அப்படின்னு சொல்லினா அது அல்ல. அப்போ என்ன சொல்கிறாரு? இதெல்லாம் உன் கையில் இருக்கிறது. இந்த உலக சம்பத்துகள் எல்லாம் அவன் கையில் இருக்கிறது, நம் கையில் இல்லை. ஆண்டவர் எவ்வளோ தெளிவாக சொல்கிறார் பார். எல்லாத்தையும் எடுத்துக்கப்பா, இதெல்லாம் உன் கையில் இருக்கிறது. அதனால தான் முதல் லிஸ்ட் என்ன பண்ணான்? அவருடைய எல்லா சம்பத்துகளையும் தூங்கினான். இதெல்லாம் உன் கையில் இருக்கிறது, இதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை.
நான் உலகத்தான் அல்லாதது போல அவனும் உலகத்தான் அல்ல. உலகத்து சம்பத்துகள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது, ஆனால் அவன் மேல் கையை வைக்காது. கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல பேதுருவிடத்திலே, பேதுருவை எப்படி கேட்டான் ஆண்டவர்கிட்ட இதே தான். அவன் ஜீசஸ் கிட்ட வந்தான். அங்கே என்ன சொல்கிறான், பேதுருவை நல்லா முரத்தில் கோதுமையை போட்டு பண்ணுற மாதிரி பண்ணணும், கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க. ஓகே, கிராண்டட். அவன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி. ஹல்லேலூயா. உன்னுடைய பிராணன் முக்கியம், உன் விசுவாசம் முக்கியம். அதை தவிர கர்த்தர் வேறு எதையும் எதிர்பார்ப்பதில்லை. ஹல்லேலூயா. மற்ற எல்லாம் கொடுக்கப்படும், எல்லா சம்பத்துகளும் கொடுக்கப்படும். ஏன் கொடுக்கப்படும் என்று கர்த்தரை காட்டிலும் சாத்தான் அறிந்திருக்கிறான். அவன் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். 10வது வசனம் மறுபடியும் படிங்க. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அதான் சாத்தானுக்கு தெளிவாக தெரியுது. அந்த சம்பத்தெல்லாம் எப்படி வந்ததுனாக்கா, அவன் கைகளின் கிரியைகள். உழைக்காமல் சம்பாதிக்கணும்னு நினைக்காத, சாத்தானே தப்புன்றான். தெளிவாக சொல்கிறான் பாருங்க. நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொல்லலை, அவன் கிரியைகள், கையின் கிரியையை நீர் ஆசீர்வதித்தீர். கர்த்தர் நம்முடைய கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிறார். லாட்ரி டிக்கெட் வாங்கிட்டு ஜெபம் பண்ணக்கூடாது. அதனால தான் அவர் சொல்கிறார், கைகளின் கிரியைகளை நீர் ஆசீர்வதித்தீர். எல்லா சம்பத்தும் இந்த உலகத்துக்கு முன்னால் அவ்வளோ இருக்குது, அதெல்லாம் நீர் கொடுக்கவில்லை, அவன் கையின் கிரியை பெற்றுக்கொண்டது. அதற்கு நீர் துணையாயிருக்கிறீர். கர்த்தர் சொன்னார், அதெல்லாம் உன் கையில் இருக்க, எடுத்துக்கோ, அவனை மாத்திரம் விட்டுவிடு. எவ்வளவு அற்புதமான ஒரு ஆண்டவர். அதனால தான் சொல்கிறாரு, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம்னு கவலைப்படாத. ஏனென்றால் உடையை காட்டிலும் உன் சரீரமும், உணவை காட்டிலும் உன் ஜீவனும், அது இரண்டும் எனக்கு தேவை. ஹல்லேலூயா. கர்த்தர் அதை கேட்கிறவராக இருக்கிறார். ஆனால் அதையே சில சமயம் ஏன் விடுகிறார் என்றால், உன்னை பரீட்சித்து பார்ப்பதற்காக சோதனையை அனுமதிக்கிற கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் ஜெபம் பண்ணவே தெரிலன்னா 12 பேரும் எப்படி கூடவே இருந்துட்டு, ஆண்டவரே நாங்கள் எப்படி ப்ரேயர் பண்ணோம் சொல்லி கொடுங்க, எப்போ கேட்குறாங்க பாருங்கள். அதுக்கு உடனே ஆண்டவரும் ப்ரேயர் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுத்து, அங்கே தெளிவாக ஒரு விஷயத்தை, நம்முடைய கர்த்தர் ஞானம் உள்ளவர், அவரே ஞானம், அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள ஜெபி என்று யாக்கோபு சொல்லுகிறார் 1ஆம் அதிகாரத்தில். அப்போ அங்கே அவர் எப்படி சொல்லித்தராரு, என்னை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து என்னை ரட்சித்து கொள்ளும். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. சோதனை இருந்து உட்பிரவேசிப்பதற்கு தீமை காரணமாக இருக்கிறது. நீங்கள் தீமையை விலக்கிட்டீங்கன்னா நான் சோதனைக்குள்ளே போக மாட்டேன். ஒரு அலையில் சொல்லுங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. அதுதான் தியானிக்கிறது. வசனத்தை நீங்கள் தியானிக்க வேண்டும். வசனத்தை வசனமாக படிக்கவே கூடாது. நம்ம அப்படி தான் படிக்கிறோம். அம்மாக்கள் வேற சொல்லும் போகும்போது ஒரு 2 வசனமாவது படிச்சுட்டு போப்பா, பாவம் அவர் பரிதாபப்பட போகிறாரு. ஆண்டவர் ஏதோ எவ்வளவு நாம் கர்த்தரை, கடவுளை மட்டுப்படுத்துகிறவராக இருக்கிறோம். போனால் போது 2 வசனம் படிச்சுட்டு போ, சந்தோஷப்படுவார். அப்படியா? அதுக்காக உட்காந்துருக்கார் அவர். அவரே வார்த்தை. ஹல்லேலூயா. என் வார்த்தை உங்களுள் நிலைத்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவருக்கு 2 வசனம் தப்பு இல்லையா? அது 2 வசனம் சொல்கிறோமே, அது அல்ல. ஏனென்றால் கர்த்தர் மிக தெளிவாக சொல்லி கொடுத்தது, சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் என்னை தீமையிலிருந்து ரட்சித்து கொள்ளும். இங்கே தீமையெல்லாம் நடந்தது, உபத்திரவமாக வந்த தீமைகள் எல்லாம் ரட்சிக்கப்பட, அந்த ரட்சிப்பு எப்படி வரும் என்றால், அது வந்துவிட்டால் சோதனையில் நீ பிரவேசிக்க மாட்டாய் என்று அர்த்தம். அந்த சோதனைக்கு உட்பிரவேசிக்காமல் இருப்பதற்கு, தீமையில் இருந்து ரட்சிக்கப்பட நான் உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகிறவனுமாக இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். குவாலிட்டிஸே கிடையாது, ஆனால் எல்லாம் அவர் கொடுத்துட்றோன்னா எப்படிப்பா? அது சர்டிஃபிகேட் அப்படி தானே வாங்குகிறோம். சும்மா ஒன்று போட்டு எழுதி கொடுங்களேன். சும்மா போட்டு எழுதி கொடுக்குறது அது. அவ்வளோத்தையும் இழந்தான். இழப்பதற்கு முன்பாகவே அவன் பெற்றுக்கொண்டது தான் நற்சான்று. அது ரொம்ப முக்கியம் இல்லை? சர்டிஃபிகேட் எப்போ கொடுப்பாங்க? எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம். யோபுக்கு மாத்திரமே எக்ஸாமுக்கு முன்னாலேயே சர்டிஃபிகேட் கொடுத்தாரு.
அது எவ்வளவு பெரிய நம்பிக்கை, கர்த்தர் உன்மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. எக்ஸாம் எழுதுனதுக்கு பிறகும் அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாலே நன்மை செய்கிறவராக இருக்கிறார். 100% மார்க் போட்டார். ஏனென்றால் நீ எப்படிப்பட்ட மாணவன் என்று அவருக்கு தெரியும். ஏனென்றால் கர்த்தர் உன்னை அறிந்திருக்கிறார். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. கர்த்தர் உன்னை அறிந்தவராக இருக்கிறார். அடுத்து பாருங்க, கடவுளை நோக்கி நீ தொழுது கொள்ள வேண்டும். உன் உபத்திரவ காலத்திலும் அவரை தொழுது கொள். அது ரொம்ப முக்கியம். உன்னுடைய பிரச்சனைகள் மத்தியிலும் நீ தொழுது கொள்ள வேண்டும். பாடுகளின் மத்தியிலும் நீ தொழுது கொள்ள வேண்டும். நீ அவரை தொழுது கொள்ள வேண்டும். worship God in your hard times. உன் கடினமான காலங்களில் கூட அவரை நீ தொழுது கொள்ள வேண்டும். 1ஆம் அதிகாரம் 20-21. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து நிர்வாணியா, அதுதான் வர்ஷிப்பு. அதை ரவுண்ட் பண்ணணும் நீங்கள். அதுக்கு முன்னால் அவர் சட்டையை கிழிச்சதெல்லாம் நம்ம பண்ணுவோம். அதுக்கு முன்னால் அவர் என்னெல்லாம் பண்ணார் அதெல்லாம் பண்ணிவிடுவேன் கரெக்டாக. யோபு இப்படி தான் பண்ணான். சால்வையை கிழிச்சிக்கிறது எல்லாம் பண்ண, தலையை சிரைப்பது எல்லாம் ஓகே. ஆனால் பணிந்து, அது ஒன்று இருக்கு இல்லையா? பணிந்து கொள்வதுனால என்ன அர்த்தம்? வர்ஷிப்னு அர்த்தம். பணிந்து. அதற்கு பின்பு 21வது வசனம் பாருங்க. நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பணிந்து ஸ்தோத்திரம். அதை அண்டர்லைன் பண்ணணும். உன்னுடைய பாடுகளின் காலத்தில் பணிந்து கொள்ளவும் வேண்டும், ஸ்தோத்திரம் செய்யவும் வேண்டும். இதெல்லாம் சர்டிஃபிகேட்டுக்கு நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மாதிரி உனக்கு குவாலிஃபிகேஷன் அப்படி கிடைக்குது. பணிந்து கொள், ஸ்தோத்திரம் சொல். என் ஆத்துமாவே. அப்புறம் அப்புறம் இது குட் பை சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போகக்கூடாது. ப்ரேயர் முடிச்ச உடனே குட் பை அப்படின்ற மாதிரி அதை சொல்லிட்டு போயிடக்கூடாது. அர்த்தத்தோடு செய்ய வேண்டும். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இன்றைக்கு வந்த பாடுகள் பெரிதாய் தெரிகிறதா? இதற்கு முன் செய்த சகல உபகாரங்களை நினைத்துக்கொள், இது ஒன்றுமில்லை என்று தோன்றும். சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆகையால் நீ பாடுகளின் மத்தியிலும் பணிந்து ஸ்தோத்தரிக்க வேண்டும். அடுத்து, கர்த்தரை சந்தேகிக்காதே, கர்த்தரை சந்தேகப்படாதே. Do not doubt God. Do not doubt God. 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. யோபு 12:13. அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாயிருக்கும், அவருக்கு தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. மிக தெளிவா சொல்லிட்டாரு. அவரிடத்தில் மறுபடி படிங்க. அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாயிருக்கும், அவருக்கு தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. அவருக்கு மட்டும்தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. நீ அங்கே போகாமல் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போகாத, அங்கே தான் இருக்குது. ஏன்னா அங்கே போனால் அவர் என்ன பண்ணுவார்? நீ எங்கெல்லாம் தப்பு செய்கிறியோ அதை சொல்லுவார். அதனால் என்ன பண்ணுறது? ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போயிடுது. நீங்கள் பண்ணது கரெக்டு பிரதர், பைபிள்லேயே இப்படி தான் சொல்லியிருக்குன்னு வேறு சொல்லுவோம். அதனால் பத்திரமா இருங்க. அடுத்ததே என்னன்னா, டோன்ட் அஸ்யூம் ஆல் அட்வைசஸ் ஆஸ் காட்லி. எல்லா அறிவுரைகளும், நமக்கு உபத்திரவ காலத்திலே வருகிற எல்லா அறிவுரைகளும் அது கடவுள்தான் சொன்னார் என்று நம்பி விடாது. கடவுளே சொல்ல வேண்டும். கடவுள் சொல்லி இருக்கக்கூடும் அப்படின்லாம் சொல்லாத, நம்பாத. அது எப்பொழுது தெரியும் என்றால், நீயே கடவுளிடத்தில் கேட்கும்போது தெரிந்துவிடும். நம்ம என்ன பண்ணுவோம்? அதை மட்டும் செய்ய மாட்டோம். அதை செய்யாமல் மற்றவங்ககிட்டலாம் அட்வைஸ் கேட்குறது. அவங்க சொல்லுவாங்க ஏகப்பட்ட அட்வைஸ். அது அல்ல. ஏனென்றால் அவர் எத்தனை பேர் மத்தியில் இருந்தார்? தேவ தூதர்கள் மத்தியில் இருந்தாலும் சாத்தான் அங்கே வருவான். அது உனக்கு தெரியாது. நீ அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் எப்பொழுதும் அதை நினச்சி ஏமாந்துராத. 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. 16:2. இப்படிப்பட்ட அநேக காரியங்களை நான் கேட்டிருக்கிறேன், நீங்கள் எல்லாரும் அலட்டுண்டாக்குகிற தேற்றரவாளர். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க? அலட்டுண்டாக்குகிற தேற்றரவாளர்கள்.
அலட்டுண்டாக்குகிற தேற்றவாளர்கள்னா மிசரபிள் கம்ஃபர்டர்ஸ் அப்படின்னு தான் ஆங்கில வேதாகமத்தில் போட்டிருக்கோம். மிசரபிள், பாவம் அவனுங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்தான், பார்க்குறதுக்கு இப்படி இருந்தானே இவர், அப்படி நடந்து வரும்போது இவர் ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கும், ட்ரெஸ் எப்படி இருக்கும், இப்படி ஆகிட்டாருன்ற பயத்தில் கவலையில் சொல்கிறான். அதெல்லாம் அட்வைஸ் அல்ல, அது கிடையாது. ஏன்னா பிஹைண்ட் த சீன் என்னன்னு அவனுக்கு தெரியாது, யோபுவுக்கே தெரியாது. என்றால் நண்பர்களுக்கு சுத்தமாக தெரியாது, கர்த்தருக்கு மாத்திரமே தெரியும். நம்மை அறிந்தவர் கர்த்தர், நாம் யார் என்று அறிந்தவர் கர்த்தர். அவன் கவனம் வைத்ததை பார்த்தவர் கர்த்தர், அவனுக்கு அனுமதி அளித்தவர் கர்த்தர். ஆகையால் கடவுளால் தான் எல்லாமே. கடவுள் சோதனைக்காக அந்த சோதனையை அனுமதித்து உன்னை பரீட்சித்து பார்க்கிறார். அதனால தான் கடவுள் வந்து பொல்லாங்கினால் சோதிக்கிறவரும் அல்ல, சோதிக்கப்படுகிறவரும் அல்ல. சோதிக்கிறவர் அல்ல, ஓகே. சோதிக்கப்படுகிறவர் அல்லன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அது தெரிஞ்சால் நாங்கள் ஏன் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கோம்? சோதிக்கப்படுகிறவரும் அல்ல அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அப்போனா என்ன அர்த்தம்? இந்த பருக்களாக இருந்தாலும் சரி, மரணங்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் இழந்தது அது அவரால் நடந்தது அல்ல. பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? யூ cannot testify God with all your negatives. உன் வாழ்க்கையில் நடக்கிற கெடுதலுக்கெல்லாம் அவர் காரணம் என்று நீ சொல்லக்கூடாது என்ற அர்த்தம். பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுங்க, கடவுள் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லக்கூடாது, அதுதான் அதனுடைய அர்த்தம். கடவுள் அப்படி செய்கிறவர் அல்ல. ஏனென்றால் நம்முடைய கர்த்தர் அப்படி பயமுறுத்துகிற கர்த்தர் அல்ல. நம்முடைய கடவுள் பயமுறுத்துகிற கர்த்தர் அல்ல. காரில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தேன், எதிரில் ஒரு கார் போகுது, நைட்டு, ரோட் லைட்டெல்லாம் வேறு இல்லை. அந்த முன்னால் போகிற கார் பின்னால் ஒரு சாமி ஒன்று வச்சுருக்கான். எனக்கு பயமாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு. ஏன்னா லைட்டில் அப்படி அடிக்கும் போது ஆரஞ்சு கலரில். நம்முடைய கர்த்தர் பயமுறுத்துகிற கர்த்தர் அல்ல. சாந்த சொருவியாக இருக்கிற, கரிசனை உள்ள, கிருவியாக இருக்கின்ற, சாந்தமாக இருக்கின்ற, அழகாக இருக்கின்ற, எவ்வளவு அற்புதமான ஒரு கர்த்தர். அந்த மாதிரி பயமுறுத்துகிற கர்த்தரை நம்ம ஜீசஸ் என்னைக்கா நாக்கை நீட்டிட்டு கண்ணை அப்படி வச்சுருக்க மாதிரி எங்கேயா ஃபோட்டோ பார்த்துருக்கீங்களா? எங்கேயுமே பார்க்க முடியாது. கையில் அருவா வச்சுருக்க மாதிரி ஜீசஸ் படம் பார்த்துருக்கீங்களா? அப்படி கிடையாது. ஆயுதம் ஏந்தி நிற்கிறவரா நம்முடைய கடவுள்? இல்லை. அவர் எப்படி உன்னை சோதிப்பார்? ஆயுதம் ஏந்துகிறவர் அல்ல. அவர் ஆயுதபாணி அல்ல, நிராயுதபாணி. ஹல்லேலூயா. அவர் யாரு? நிராயுதபாணி. அப்படிப்பட்ட ஒரு கர்த்தர். 27ஆம் அதிகாரம் 3, 5, 6. என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை என்று அப்புறம் நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாயிருப்பதாக. அப்புறம் 5, என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். 6, என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டு விடேன். நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ் பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் சொல்லணும். சாரி, நான் அப்படி இல்லை. உத்தமத்தை நீ விலக்கக்கூடாது, அதான் முக்கியம். எல்லா பிரச்சனையும் வரும், பாடுகள் வரும், கோபம் வரும், அவமானம் வரும், நிந்தை வரும். நியாயம் என் பக்கம்தான் என்று நீ நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அது அல்ல. அதற்கும் உத்தமத்தை விலகுவதற்கும் சம்பந்தம் இல்லை. ஹல்லேலூயா. உத்தமத்தை விலகும் போது அன்பு போய்விடும், மன்னிப்பு போய்விடும். அந்த உத்தமம் அப்படின்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? லஞ்சம் வாங்காமல் இருக்கிறது தான் உத்தமம். அது இல்லை. அடுத்தவர் மனம் நோகாமல் இருக்கிறாயே, அதுவும் உத்தமம். அடுத்த பகைவனையும் நேசி என்று கற்றுக் கொடுத்தவர். பகைவனையே நேசி. அப்படி நேசிக்கும் போது நீ உத்தமத்தில் இருக்கிறாய் என்று அர்த்தம். அந்த உத்தமத்திலிருந்து போயிடாத. எப்போ போயிடாத? உபத்திரம் வரும்போதும் உத்தமத்தில் நிலை நிற்பவனாய் இருந்தால் நீ சன்மார்க்கன். சன்மார்க்கன் என்றால் என்ன அர்த்தம்? நல்ல வழியில் இருப்பவன் என்ற அர்த்தம். மார்க்கம் என்றால் வழி, சன்மார்க்கம் என்றால் நல்ல வழி.
அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று சொன்னதற்கு இத்தனை பாடுகளை பார்த்தோம். இத்தனை பாடுகளின் மத்தியிலே அவர் எல்லாவற்றையும் காண்கிறவராக இருக்கிறார். அவனிடத்திலே பதில் பேசுகிறவராக இருக்கிறார். அவனை போய் வா என்று சொல்லுகிறார். மீண்டும் வரும்போதும் முகாந்திரம் இல்லாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த எவிடன்ஸும் இல்லை. நீ அவனை என்னை தாக்க சொல்கிறதுக்கு முகாந்திரமே இல்லை. அப்படியே நீ என்னையே ஏவுகிறாய். ஏவினாலும் உத்தமத்திலே அவன் உறுதியாய் நிற்கிறான் என்று கர்த்தர் சொல்ல வேண்டும். இயேசுவுக்கே பாடுகள் வந்தது. இயேசுவின் பாடு அது கீழ்ப்படிதலைத்தான் அவருக்கு கற்றுக் கொடுத்ததாக வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் பாடு எப்படி? எபிரேயர் 5:8 யாராவது வாசிங்க வேகமா. இயேசுவின் பாடு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு நமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நம்ம பூரணராகணும். நாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற அவருக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. ரட்சிப்பு அடைகிறது வேற, நித்திய ரட்சிப்பு அடைவது வேறு. ஹல்லேலூயா. அந்த எவர்லாஸ்டிங் சால்வேஷன் வேற, வெறும் சால்வேஷன் வேற. பார்ன் அகெயின் அப்படின்ட்டீங்கன்னா சால்வேஷன். எவர்லாஸ்டிங் சால்வேஷனுக்கு என்ன வேணும்? முக்கியமா ஆண்டவர் எவ்வளோ தெளிவாக சொல்கிறார் பார்த்தீங்களா? கீழ்ப்படிதல் மிக முக்கியம். அதே எபிரேயர் 2:18 வாசிங்க. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சோதனையை தடுத்து நிறுத்துகிறவராக இருக்கிறார் சொல்ல, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அதான் முக்கியம். Do you want the help from Jesus or no to tribulations? உபத்திரவமே வேண்டாம் என்று சொல்லுகிறாயா, அல்லது உபத்திரவத்தில் அவரது உதவி தேவை என்று நினைக்கிறாயா? ஏனென்றால் அவரே பாடுபட்டதினால் முன்மாதிரியாக. அவர் ஏன் முன்மாதிரியாக இருந்தார்? அவருக்கு தெரியும். அவர் எல்லாவற்றையும் அனுபவித்தவர், பாடுபட்டவர். அந்த பாடுகளின் நிமித்தம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டவர். நாமும் பாடுகளை அடைந்ததுண்டானால் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்றியா? பாடுகளுக்கு நாம் பங்காளிகளானோம். பங்காளி எதுக்கு பங்காளி? பாடுகளுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலுவை நமக்கும் இருக்குன்னு அர்த்தம். பங்காளின்னா என்ன? அவர் எதெல்லாம் வச்சுருந்தாரோ அது நமக்கும் இருக்கும். நான் செய்வதை காட்டிலும் பெரிய கிரியைகளை நீ செய்வாய். ஹல்லேலூயா. அதுலேயும் பங்கு இருக்குது. அது மட்டும் வேணும் ஆண்டவரே, சிலுவையை கொஞ்சம் ஓரமாக நீங்கள் வச்சிங்கன்னு சொல்லக்கூடாது. பங்காளின்னா எல்லாத்தையும் கொடுப்பான். ஹல்லேலூயா. பங்காளினா எல்லாமே அவரிடத்தில் இருப்பதற்கெல்லாம் நீங்கள் பங்கு பெறலாம். வெறும் நன்மைகளை மாத்திரம் பங்கு பெறுவது அல்ல. அது உத்தம சன்மார்க்கனுக்கு இலக்கணம் அல்ல. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைவிட இன்னொரு முக்கியமான வசனம் பாருங்க. இயேசுவின் பாடும் கீழ்ப்படிதலுக்கு பின்பு நமது பாடுகள் எதற்கு? Why the tribulations? என்னுடைய உபத்திரவம் எதற்கு? யாக்கோபு 1:22-24 வாசிங்க. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல என்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். நம்ம எல்லாம் பைத்தியம். தனியாக கண்ணாடியை நீங்கள் சாதாரணமாக பார்த்துருக்கீங்களா? யாரும் இல்லாதப்போ என்ன மூஞ்ச கோணெல்லாம் பண்ணி பார்க்குறீங்க? எல்லாரும் செய்வோம். யாரும் இல்லாதப்போ கண்ணாடி என்ன பண்ணுவோம்? ஈன்னு பல்ல காட்டி பார்ப்போம், ஆணும் கண்ணை ஊட்டியெல்லாம் பார்த்துப்போம். உண்மையா இல்லையா? அப்போ நம்மளாம் யார்? பைத்தியம். பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்ட ஒரே கடவுள் நம்முடைய படைப்பாளர். ஹல்லேலூயா. அப்புறம் சரி, அந்த பைத்தியம்ன்றதுக்கு கண்ணாடிக்கு என்னங்க? கண்ணாடியில் யார் முகம் தெரியணும்? என்னுடைய முகம்தான் தெரியணும். இந்த வசனம் அவனுக்கு கரெக்டாக இருக்கும், நம்ம ஃபார்வர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சினா தப்பு. அது நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு வசனம் மாட்டிருச்சுன்னா உடனே அது நமக்கு என்று நினைக்காமல் நாம் யாருக்கு அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு அனுப்பி விடுறது.
இந்த வசனம் அவருக்கு கரெக்டாக இருக்கும். யார்? who are you to judge? நீ உத்தமனா? are you perfect? அது மிகவும் தவறு. அப்போ என்ன அர்த்தம்? கண்ணாடியில் என் முகம் தெரியலனாலே நான் பைத்தியம்னு அர்த்தம். நீங்கள் மென்டல் ஹாஸ்பிட்டலில் கேளுங்க, முதல் சிம்டமே அதான் சொல்லுவாங்க. பைத்தியக்காரங்களுக்கு என்ன தெரியாது? கண்ணாடி முன்னால் அவங்க முகம் தெரியாது. அதை தான் என்ன தெரியுதுன்னு கேட்பாங்க. தெரியலன்னு சொன்னதுமே கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க மென்டலி தே ஆர் நாட் ஹெல்தி. பைபிளை படித்தவொன்னே உன் முகம் தெரியலனா நீ என்ன அர்த்தம்? நீ மென்டல்னு அர்த்தம். படிக்கும்போது வசனம் எனக்கு சொல்லணும், அதுதான் முக்கியம். நான் அதை படிக்கும் போதே வசனம் இது என் மருமகளுக்கு சொல்லணும்னு நினைக்கக்கூடாது. அதே மாதிரி மருமக படிக்கும் போது இந்த வசனம் எங்கள் மாமியாருக்குன்னு நினைக்கக்கூடாது. 2 பேரும் பைத்தியங்க. முதல்ல தெளிஞ்சிருங்க. தெளிய வேண்டியது நாம். ஹல்லேலூயா. வசனம் நம்மை தெளிவுபடுத்தும். வசனத்திற்குள்ளாக நீ சென்றால் தெளிவுபடுத்தும். நீ அதை பண்ணி நம்ம என்ன பண்ணுற? வெறும் ஃபார்வர்ட் மெசேஜாக வச்சுருந்தீனா நீ பாடுகளுக்கு பங்காளியாய் தான் இருப்பாய். அதிலிருந்து வெளியே வருவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லாமல் போய்விடும். ஆகையால் அது ரொம்ப முக்கியம். கண்ணாடியில் உன்முகம் தெரிய வேண்டும். நாளையிலேருந்து பைபிள் படிக்கும்போது அப்படி பார்த்தீங்கன்னா தலைவாரணும். பைபிளை பார்த்து என்ன பண்ணோம்? தலைவாரணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் அதில் தெரிகிறோம். நான் பெருமைக்காக இது விளையாட்டுக்கு சொல்ல. நான் படிக்கும்போது நான் என் முகத்தை தான் பார்க்கிறேன். அது கரெக்டாக சொல்லும். உடனே அது தவறுன்னு நம்ம யாரை கன்சர்ன் பர்சனுக்கு ஃபோன் பண்ணி நான் உடனே பேசிடுவேன். இல்லைன்னா நான் மென்டல் ஆகிடுவேன். ரீகன்சிலியேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். மனிதராகிய நமக்கு எல்லாம் வரும், கோபம் வரும், எல்லாமே இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ரீகன்சிலியேஷன் என்பதற்கு நாள் தள்ளக்கூடாது. உடனடியாக ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எனக்கு கொடுத்தார் என்று பவுல் பெருமையாய் சொன்னார். அந்த ஒப்புரவாகுதலின் ஊழியம் நம்மகிட்ட இருக்கா? நம்ம அனைவருக்கும் இருக்க வேண்டும். லெட் மீ பி அ பாஸ்டர், லெட் மீ பி அ பிலீவர். யாராக இருந்தாலும், இயேசுவின் பிள்ளையாக இருந்தால், புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றால் நமக்கு அது சொந்தம். நாம் கண்ணாடியில் முகம் பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதில் நம்முடைய முகம் தெரிய வேண்டும். பெயின்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா இருக்காது? பெயின்ஸ். வாட் இஸ் த எக்ஸ்பான்ஷன் ஃபார் பெயின்ஸ்? PAINS. மறந்துட்டீங்க. பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இன் நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸ். ஹல்லேலூயா. பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இன் நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸ். நெகட்டிவ் சிச்சுவேஷன்லலாம் எனக்கு ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூட் வந்தால் தான் அதுக்கு பேர் பெயின்ஸ். வலிகளின் மத்தியிலும் நீ துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வலிகளின் மத்தியிலும். அப்போது ஏதோ மந்திர கடுகுன்னு சொன்னார். அது என்ன கேட்பீங்கன்னு பார்த்தேன், யாரும் கேட்கல. மந்திர கடுகு என்று எதற்கு சொன்னேன் என்றால், ஒரு சீனத்து கதை, ஒரு சைனீஸ் ப்ராவர்ப், ஒரு சின்ன குட்டி கதை. அது உண்மையாய் நடந்த சம்பவமாக சொல்லுவார்கள். ஒரு சீன முனிவர், ஒரு சன்னியாசியிடம் ஒரு தாய் தன்னுடைய மகனை இழந்து, குழந்தை சின்ன பையன் இறந்துட்டான். இறந்தவுடன் அவங்ககிட்ட போய் அவர்கிட்ட கேட்டாங்க, என் மகனை நான் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும், என் பிள்ளை எனக்கு திருப்பி உங்களால் கொடுக்க முடியுமா? நீங்கள் பெரிய கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்கிறாங்க, காட்ஸ் மேன்ன்றாங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரா, பண்ணிடலாமா, ஒரு சின்னது தான் ஒன்று தேவை, மந்திர கடுகுன்னு ஒன்று இருக்குது, அதை கொண்டு வந்தீங்கன்னா உன் பையனை திருப்பி பண்ணிடலாம். அது எங்கே கிடைக்கும்? அது நீ தான் போய் தேடி எடுத்துகிட்டு வரணும். எங்கே போய் தேடுது? உலகத்தில் போய் தேடு. ஏதோ ஒரு வீட்டில் இருக்கும், நீ போய் பார். அங்கே உள்ள அப்போ யார் வீட்டில் இருக்கும்? அப்போ அவர் சொன்னாராம், எந்த வீட்டில் பாடுகள் இல்லையோ, எந்த வீட்டில் மரணம் என்பது இல்லையோ, அந்த வீட்டில் நிச்சயமாக அந்த கடுகு இருக்கும். இந்த அம்மா போனாங்க, அந்த கிராமம் ஃபுல்லாக சுற்றுறாங்க. எல்லார் வீட்லேயும் சாவு விழுந்துருக்குது, எல்லார் வீட்லேயும் பிரச்சனை, எல்லார் வீட்லேயும் மாமியார் மருமக தகராறு. இது என்ன பண்ணிருச்சு, நேராக திரும்பி வந்து அங்கே சன்னியாசிகிட்ட சொல்லிச்சு, மந்திர கடுகு என்ன என்பது எனக்கு தெரிந்து விட்டது. ஹல்லேலூயா. அப்போ தான் அவர் சொன்னாராம், அதுதான்மா மந்திர கடுகு.
அது எல்லா இடத்துலையும் தேடினாலும் கிடைக்காது. ஆனால் கர்த்தர் நமக்கு சொன்னார். என்ன சொன்னார் என்றால், லூக்கா 17:6, லூக்கா 17:6. அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்லி அது உங்களுக்கு கீழ்ப்படியும். அதுதான் கடுகு. மந்திர கடுகுன்னு என்னது? நம்முடைய விசுவாசம் தான். ஆண்டவர் சொன்னார் கடுகு அளவு விசுவாசம். மத்தேயு 17:20. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நம்மால் என்ன பண்ணுவோம்? கடுகுக்கே மலை போகுதுன்னாக்கா இன்னும் கொஞ்சம் ஒரு ஆப்பிள் சைஸில் ஒன்று கொடுங்களேன், அதோட பெருசெல்லாம் நான் தள்ளி பார்த்துடுறேன். இது கம்பேரிசன் மலைக்கும் பிரச்சனைக்கும் என்று நினைத்து விடாதீர்கள். அது அல்ல. விசுவாசம் என்பது நமக்கு கர்த்தர் கொடுத்த மந்திர கடுகு. சின்னது, வெரி ஸ்மால். ஒரே ஒரு அந்த கடுகளவு இருந்தால் போதும். அது விருட்சத்தையே தூக்கி எறிய முடியும், மலையை கூட பெயர்த்து எறிய முடியும் என்று சொல்லப்படுகிறது. உன்னை தாழ்த்து, முதல்ல அதை கற்றுக்க. You are nothing. சிம்சன், ஜேம்ஸ் சிம்சன் தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும் ஜேம்ஸ் சிம்சன்? நிறைய புத்தகங்கள் படிக்கணும். நிறைய முறை உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஜேம்ஸ் சிம்சன் தான் வந்து குளோரோஃபார்ம் கண்டுபிடிச்சவர். குளோரோஃபார்ம் இன்றைக்கி வந்து உலகமே வலியை மறப்பதற்கு கண்டுபிடித்த அவரை நமக்கு ஞாபகமே இருக்காது. தெருக்கு தெரு அண்ணா சிலை வச்சுருப்பான், பெரியார் சிலை வச்சுருப்பான். குளோரோஃபார்ம் கண்டுபிடிச்ச ஒரு சிலை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். எவ்வளோ பெரிய ஆப்ரேஷனாக இருந்தாலும் ஒரு மனிதன் தைரியமாக சைன் எப்படி போடுறான்? குளோரோஃபார்ம் நம்பிக்கையில் தான் போடுறான், கடவுள் நம்பிக்கையை விட. நான் இதில் சரியாகி வந்துடுவேன்றதை விட வலி தெரியாமல் இருக்குமான்றது தான் முக்கியம். வலிகள் கர்த்தர் வேலி அடைக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பாருங்கள், அதை கண்டுபிடிச்ச அந்த ஜேம்ஸ் சிம்சன் தன்னுடைய பிள்ளைகளோடு அமர்ந்து டைனிங் ப்ரேயர்னு ஒன்று வைப்பார். டெய்லி உட்காந்து எல்லாருமே. அதனால தான் அடிக்கடி சொல்கிறது, எல்லோரும் ஒரு டைனிங்லேயாவது ஒன்றா மீட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். ஒரு வேளையாவது ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுங்கள். காலையில் முடியாது, மத்தியானம் முடியாது, என் டியூட்டி அப்படி எல்லாம் பேசு, பரவாயில்ல. ஏதாவது ஒரு வேளையாவது ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுங்கள். அப்பொழுது கர்த்தர் வேலி அடைப்பார். ஹல்லேலூயா. அவர் எல்லாரும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. அப்பொழுது கர்த்தர் அவரை எப்பொழுது சந்தித்தார் என்று அவரை கேட்கும்போது, என் மகள், சின்ன மகள் ஜெமி, அவள் இறந்து போன போது கர்த்தர் என்னை சந்தித்தார் என்று சொன்னார். பாருங்கள், அவருடைய லைஃப்பில் சின்ன குழந்தை செத்து போச்சு, அன்பு மகள், அவள் இறந்து போனதை அன்னைக்கு கர்த்தர் என்னை சந்தித்தார். அது அந்த மரண செய்தி முடிந்த பின்பு ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜில் அவரை பேச கூப்பிட்டாங்க. அப்போ அவர் சொன்னாராம், இங்கே இருக்கின்ற அனைவரிலும் இளமையான விசுவாசி நான், மூத்த பாவியும் நான் என்று சொன்னார். ஐ ஆம் த யங்கஸ்ட் பிலீவர் அண்ட் எல்டஸ்ட் சின்னர். அந்த மனப்பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும். நான் பாவி, அது மட்டும் நான் என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லாத. அது உனக்கு நிச்சயமாக ஒப்புரவாகுதலை கற்றுக் கொடுக்காது. நீ கர்த்தருடைய பிள்ளை அல்ல, நீ சன்மார்க்கத்தில் இல்லை, நீ உத்தமத்தில் இல்லை. அதில் தெளிவாயிடுங்க. அது மட்டுமல்ல, நீங்கள் கண்டுபிடிச்ச இன்வென்ஷன், வாட் இஸ் த பெஸ்ட் இன்வென்ஷன் அவர்கிட்ட கேட்டாங்க. உங்களுடைய கண்டுபிடிப்புகளிலே சிறந்த கண்டுபிடிப்பு எது என்று கேட்டபோது அவர் சொன்னாராம், இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக கண்டுபிடித்தேனே, அதை விட பெரிய கண்டுபிடிப்பு நான் செய்யவில்லை. ஹல்லேலூயா. ஜேம்ஸ் சிம்சன் அவர் சொல்கிற வார்த்தை எல்லாமே மாறிடுங்க. என்னுடைய பொசிஷன், என்னுடைய பொசஷன். என்னது பொசிஷன்? பொசிஷன். பொசிஷன்னா என்ன? எனக்கு இருக்கிற வீடு, என்னுடைய வசதி, என்னுடைய காரு, என்னுடைய சொந்தம், அதெல்லாம் பொசிஷன். பொசிஷன்றது நான் பாஸ்டர், நான் டைரக்டர், நான் டீச்சர், நான் மேனேஜர், அதெல்லாம் பொசிஷன். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என் சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று தான் சொல்லுவாரே ஒழிய, வாங்க வாங்க ஜெயரமேஷ் டைரக்டராக அவர் உள்ள விட்டு முதல்லலாம் சொல்லவே மாட்டார். நான் உண்மையும் உத்தமமாக இருந்தால் தான் எனக்கு அங்கே அட்மிஷனே. தாழ்த்தப்பட வேண்டும்.
பால் பாயிண்ட் பென்னை 1945 கண்டுபிடித்தார்கள் ஃபஸ்ட்டு. அந்த பால் பாயிண்ட் பென்னை கண்டுபிடித்த போது 6 மாதத்திற்குள்ளாக 6 மில்லியன் அது சம்பாதித்து கொடுத்தது. நியூயார்க்கில் 100க்கும் மேலாக அந்த காவல்துறையினரை வைத்து கட்டுப்படுத்தினாங்க கூட்டத்தை, அதை வாங்க போன கூட்டத்தை. இன்றைக்கு உலகத்திலேயே சீப்பஸ்ட் பென் எது? பொசிஷன் வில் சேஞ்ச், பொசிஷன் வில் சேஞ்ச், யுவர் பேஷன் வில் ஆல்சோ சேஞ்ச். எல்லாமே மாறிவிடும். இது நிரந்தரம் என்று நினைக்காதே. கல்லறைக்குள்ளே செல்லும்போது இன்றைக்கு பாதையாக இருக்கிற இந்த கல்லறை நாளைக்கு எனக்கு கூரையாக மாறும் என்று நினைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். நடந்து போகிறோம், அப்படியே கையில் பெரிய மாலை, யாராவது பார்க்குறாங்களா பாரு, நம்ம போட்டது தான் பெரிய மாலைன்னு நினச்சிட்டு போவாத. இப்போ நடந்து போகிற, நாளைக்கு அதுதான் உனக்கு கூரை. அது மேல் வந்து எது வேண்டுமானாலும் அமரும். அது முக்கியமல்ல. வாழ்ந்த வாழ்க்கை சாட்சியுள்ள ஜீவியமாக இருக்க வேண்டும், சன்மார்க்கமாக இருக்கிறதா என்பது மிக மிக முக்கியம். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். we are all dependents. பிள்ளைகளும் டிபெண்ட் தான், பெற்றோரும் டிபெண்டன்ஸ் தான், இல்லைன்னு சொல்லாதீங்க. நிறைய நம்ம, ஏனென்றால் நரைமயிர் உனக்கு கிரீடம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கிரீடத்தில் பிளாக் பெயிண்ட் எல்லாம் அடிக்காதீங்க. நரைமயிர் என்னது? கிரீடம். ஆண்டவர் யாராவது வந்து உங்களுக்கு கிரீடத்தை கொடுத்தா அதில் வந்து கருப்பு பெயிண்ட் அடிப்பீங்களா? எவ்வளோ அசிங்கம். ஆண்டவர்னே நினைப்பார், நான் ஒயிட்டாக அழகாக அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுத்தேன், அதில் போட்டு பிளாக் பெயிண்ட் அடிச்சுன்னு இருக்காங்கன்னு யோசிக்க மாட்டார். பேர பிள்ளைகள் உங்களுடைய கிரீடம். எதையும் கம்பேர் பண்ணார் பாருங்க. உன் நரைமயிரும் உன் பேர பிள்ளைகளும் உனக்கு கிரீடம். அதுக்கு மேலே என்ன வேணும் உனக்கு? அந்த கிரீடத்தை விட கர்த்தர் கொடுக்கிற அந்த கிரீடம், அது ரொம்ப முக்கியம். அதனால தான் யோசிச்சு பாருங்கள். நம்ம எப்போ நினச்சிடும், நான் என் அனுபவம் என்ன தெரியுமா, என் வயசு என்ன தெரியுமா, நான் படித்தப்போ எப்படி தெரியுமா, அதெல்லாம் பேசாத. கிடையாது. டிவி ரிமோட் போயிடுச்சுன்னா பையனை கூப்பிட்டு தான் ஆகணும். நான் தான் செய்கிறேன். உண்மை அதுதான். யதார்த்தமாக வாழுங்க. போட்டு அப்படியே சிலுத்துக்காதீங்க. ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் கூலாக இருந்தார். ஜீசஸ் வந்து he was a coolest person on earth. எதை குறித்தும் கவலையப்படல, எதை குறித்தும் டென்ஷன் ஆகலை. ஜாலியாக இருங்க. நான் அப்படி தான் இருக்கேன். யோசிச்சு பாருங்கள். டிவி ரிமோட் வேணும் வந்து யாரை கூப்பிடுவீங்க? டேய் இது கொஞ்சம் வாடா. அங்கே தெரியுதில்ல நீ அங்கே டிபெண்ட்டு. உண்மை அதுதான். ஆனால் பிள்ளைகளும் என்ன நினைப்பாங்க, எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நினைப்பான். அதெல்லாம் பார்க்காதீங்க. நம்ம வந்து பிளாக் போர்டு, நம்ம சைன் போர்டு, நம்ம நேம் போர்டு, நம்ம தான் ஸ்டோரி போர்டு. ஹல்லேலூயா. என்னது? நம்ம என்னென்ன பெற்றவர்கள் வந்து ஸ்டோரி போர்டு. அவங்க எழுதுனா தான் நீ வெளியே வருவ. ஸ்டோரி போர்டு. நான் தான் நேம் போர்டு. இனிஷியல் போட்டு ஆகணும் நீ. நான் தான் பிளாக் போர்டு. முதல் ஜட்டி எப்படி போடணும்னு நான் தான் சொல்லி கொடுத்தேன். எல்லாமே நான் தான். நீ எல் போர்டு, அதை மறந்துடாத. ஹல்லேலூயா. நீங்கள் உடனே பெருசாக நினச்சிடாதீங்க. நீங்கள்லாம் எல் போர்டு. ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது என்பது நமக்கு தெரியும் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆகையால் நான் கர்த்தரிடத்திலே நற்சான்றிதழை பெற வேண்டும் என்றால் நான் யோபுவை போல பாட கற்றுக்கொள்ள வேண்டும். உபத்திரவங்களிலே பாட கற்றுக்கொள்ளுங்கள். பாடுகள் எல்லாம் பாடல்களாக மாற நான் பழகி கொள்ள வேண்டும். கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும். பிரதான ஆசாரியர் ஒருவர் நமக்கு இருக்கிறார் என்றால் அவர் பாடுகளுக்கு தூரமானவர் அல்ல. அதையும் அறிந்து கொள்ளுங்கள். அன்பு ஒன்றுதான் நம்மை கட்டுப்படுத்தும். அந்த அன்புக்கு முன்பாக எல்லாத்தையும் தூக்கி போடுங்க, குப்பையில் போடுங்க. அப்போ எல்லாமே நன்மையாய் முடியும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.